பிடிசி நண்பதிகளே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ என்னமோ 2-3 நாளாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்க கிம் தேங் ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் கூட ஒரு பாப்பாவோட சேர்த்து ஃபோட்டோ போட்டுட்ருக்கேன். என்ன கதை? பாப்பா யார்? என்னமோ கிஸ்ஸுங்கிற, ரொமான்ஸுங்கிற, சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற, அண்டு என்னென்னமோ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. எவ்வளோ சொல்கிற நீ? அந்த பாப்பா யாருன்னு சொன்னாலும் கரெக்டாக இருக்குமா இல்லையா? என்ன நீ பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்ன இன்ஸ்டாகிராமில் மிரட்டுற அளவுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒழுங்காக சொல்லிவிடு, அந்த பொண்ணு யார்? அதாவது கிம் தேங்கோட சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு நியூஸ் அவங்களை வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட பெரிய அவ்வளோ பப்ளிசிட்டி இல்லை, பட் வந்து இந்த இடத்துல அவ்வளோ கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த பொண்ணு யார் உண்மையாக கேர்ள் ஃப்ரெண்டோ? இந்த வீக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? தெலுசு ராஜா தெலுசு, செப்பு செப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ டைலாக்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அட்லாஸ்ட் சொல்லிடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போயே சொல்லிடுறேன் ப்ரோ, எனக்கு தான் முன்னாடியே தெரியும் ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. நீங்களாம் ஸ்மார்ட் ஆர்மிஸ், ஜீனியஸ் ஆர்மிஸ். பட் எல்லாருமே உங்களை மாதிரி இல்லையே, என்ன மாதிரி பாதி பேர் லேட் டிலேவும் இருக்கவங்கல்ல. ஸோ அது மாதிரி தெரியாத ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிடுறேன். அண்ட் மெயினான மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, உங்கள் மனசில் வருத்தமே வேணாம். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு இந்த பொண்ணுக்கும் கிம் தேங்கும் அவ்வளோ பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இதுக்கு ஏன் ரீசன் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இந்த பொண்ணுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரூபி. இவங்க ஒரு ஆர்டிஸ்ட், மாடல் அண்ட் பெயிண்டர் அண்டு இன்னொன்று சொல்லலாம், இது மாதிரி மல்டி டேலண்டட் பொண்ணு இருந்து. அண்டு ஸோ ட்ராயிங்ஸ் நிறையா வரைவாங்க. அண்ட் மெயினாக பப்ளிசிட்டிஸ் அவ்வளோ கிடையாது. பட் வந்து கிம் தேங் ஸ்பெஷலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ ஜென்ரேஷன், நியூவாக வளர்ந்து இருந்துட்டுருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வகையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் ஒரு வாய்ப்பு வந்து அந்த பொண்ணு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ப்ரோ நீ சொல்கிற, கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற, ஒன்றா இருக்காங்கிற, அப்படி இப்படிங்கிற, அப்புறம் ஒன்றுமே ரிலேஷன் இல்லையே அப்படின்னு சொல்கிறது ரீசன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசு கிடையாது. அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ரூபிங்கிற பேர் சேனலில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஆல்ரெடி கூட வந்து அவரோட பாய் ஃப்ரெண்டு கூட நிறையா பிக்ஸ் வந்து க்ளோஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பையன் கூட நிறையா ஃபோட்டோ க்ளோஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ரொமான்டிக் பிக்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மேபி கண்டிப்பாக இவ்வளோ பப்ளிக்காக சொல்கிறாங்கன்னா அது பாய் ஃப்ரெண்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது, தவிர அவ்வளோ வேறு எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு இதை தோணுது. ஸோ அதுக்காக தான் கிம் தேங் பாய் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. இந்த கொஷின் ஃபஸ்ட் ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் இப்படி பார்த்தீங்கன்னா கிம் தேங் வந்து ஒரு மாடலே, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து, அது மாடல் ஆர்டிஸ்டாக ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஷேர் ஆயிடுச்சு. பட் பொண்ணு யாருன்னு தெரியாமல் இருந்தோம். ஸோ ஒருவேளை இதையும் அதையும் மேட்ச் பண்ணி இந்த பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதுக்கு அதாவது சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த பொண்ணு அந்த பொண்ணு கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அந்த ஆள் இருக்குது. அதாவது குட்டி படத்தில் வரும்ல, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் சார், அந்த பொண்ணு அவனோட லவ்வர் சார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தவறாக கிம் தேங்கோட ஆள் நினச்சிட்ருக்கோம். பட் அது கிடையாது. அவங்களுக்கு வேறு ஒரு லவ் ஸ்டோரி, வேறு ஒரு கப்புள் ஸ்டோரி இருக்கலாம். ஸோ அதுதான் எங்கள் கான்செப்ட். அண்ட் நிறைய பேர் பயந்துட்டு வரிசில் இருந்தவங்களுக்குலாம் வந்து இப்போ ஒரு பெரிய மூச்சு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தெரிஞ்சு போகிறவங்களாம் ப்ரோ எங்காலை பற்றி எனக்கு தெரியாதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களும் வந்துட்டுருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த வகையான ஆளுன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி அந்த சாங்க்கு எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ கன்ஃபியூஷனாக வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா வந்து கிம் தேங் ஒருத்தர் டை ஆகுறாரு, ஒருத்தர் சிங்கிளாக உட்காந்துருக்காரு, அவ்வளோ கப்பலாக இருக்காரு, அண்ட் ஒருத்தர் வேறு மாதிரி இருக்காரு. ஸோ வந்து இந்த சாங் எப்படி இருக்க போகுது யாருக்குமே தெரியல, பேரும் புரியல. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் தான் சொல்லிட்டு இந்த ஸ்பெஷலான வீடியோ, ஸ்பெஷலான சவுண்டை கொடுத்து விடைபெறேன். ஸோ நீங்களும் ஸ்பெஷலான லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அழுத்தி டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு விடைபெறதான். ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.